திமுக ஒரு கட்சி ஆண்டுன்னு இருக்கு, அதிமுக கட்சி ஆண்டு முடிஞ்சிச்சு. இப்ப வந்து டிவிக்குன்னு சொல்லிட்டு விஜய் ஒருத்தர் வந்துக்கிறாரு, ஓகேவா? அவரு நம்ம விஜயகாந்த் ஐயா கிட்ட என்ன கத்துக்கினாரு, என்ன கத்துப்பாரு? அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. ஆமா, வந்து காங்கிரஸ் அப்ப பெரிய வலிமையான கட்சி. சரி. ஆனா இப்ப வந்து கூட்டணி வச்சு வலிமை இல்ல. முத காமராஜர் வந்து அந்த கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டுல பல திட்டங்கள் உருவாக்குறாங்க. சரி. டேம்ல இருந்து உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்படிதான் இருக்கணும்னு ஒரு யூனிஃபார்ம் போடுறது, எல்லாருமே சமத்துவமா இருக்கணும், வேறுபாடு கருத்த கூடாதுன்ட்டு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொண்டு வந்ததே கர்ம வீரர் காமராஜர் தான். அதுக்கு அடுத்தபடியா பள்ளிக்கூடம், அவ்வளவு பள்ளிக்கூடம் கவர்மெண்ட்ல படிக்க வச்சது, இந்த அளவு எல்லாம் படிச்சு இந்த அளவு பெரிய ஆள் ஆன காரணமும் அவரு தான். அவ்வளவு ஸ்கூல்களை ஓபன் பண்ணி அவ்வளவு விஷயம் பண்ண தலைவர் ஒரே தலைவர் அவரு தான். சரி, இப்ப விஜய் வந்திருக்காரு, அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்தது வந்து எம்ஜிஆரும் பல திட்டங்கள் உருவாக்குனாரு. அடுத்தது செல்வி ஜெயலலிதா அம்மா, அவங்கள மறக்க முடியாது. இவங்க ரெண்டு பேருமே இருக்கிற ஒரு போல்ட்னஸ் கலைஞரும் செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதும் நேருக்கு நேரு அவங்க இருக்கும்போது உள்ள அரசியல் தைரியமா துணிச்சலா வந்து ஒரே தலைவர் எங்க கேப்டன். சூப்பர் சூப்பர் சூப்பர். கேப்டன் மட்டும்தான், யாருக்குமே அஞ்சாத ஒரே சிங்கம். மனசுக்குள்ள என்ன இருக்கோ பட்டு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, உள்ள இப்போ அவளை கொண்டாடிக்குள்ள மீடியா யூடியூப் எல்லாமே அவருக்கு அழிவு காரணமும் அவருங்க தான். இல்லைன்னா அது யாரும் சொல்லவே முடியாது. ஒரு தலைமை இவ்வளவு உள்ள எல்லாரும் ஒரு ஆள் இல்ல, இன்னைக்கு இறந்த பிறகு உலகமே அழுத ஒரே காரணம் எதிர்பார்க்காத கூட்டம். அவர் ஒரு நல்ல மனுஷர், நல்ல மனுஷர். அதனால நாங்கெல்லாம் இப்போ எல்லாரும் ஒரே அமைப்பா இருந்தோம். ஆனா தனித்தனி கட்சி ஆனாலும் கேப்டனுக்கு ஒண்ணுன்னா ஒரே நாள் முடிவு தான் சொல்லி எல்லாமே எங்களால முடிஞ்ச உதவி செஞ்சு நாங்களும் அன்னதானம் போட்டோம். அதனால அடுத்தபடியா உணவு எப்படி ஒரு படத்துல நடக்கும்போது ஷூட்டிங்ல அவர் என்ன சாப்பிடறாரோ, அவர் என்ன இன்னைக்கு சிக்கனா மட்டனா அவர் என்ன சாப்பிடறோ அதே கீழே உள்ள அடிக்கட்ட மட்டன் யாரு கேமராமேன்ல இருந்து கீழே உள்ள சகா நடிகர் எல்லாருமே கொடுத்தது. இன்னி அளவு அவரை பத்தி தான் சாப்பாடுனா விஜயகாந்த் ஐயா தான். அது யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அடுத்தபடியே இப்ப எங்க நண்பன் கேட்ட மாதிரி விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து அரசியல் உள்ள வந்திருக்காரு. விஜய்க்கு உள்ள அரசியல் என்னன்னா, என்னோட கருத்து, கூட பக்கத்துல உள்ள ஆளுங்க ரொம்ப நல்ல ஆளுங்க வச்சுங்க. அதான் நான் விஜய்க்குள்ள பெரிய கருத்து சொல்றேன். ஏன்னா வெளியே இருந்து வரலாம், எல்லாரும் வரலாம், அரசியல் தூக்கிட்டு இந்த கட்சியில அந்த கட்சியில பெரிய அமைப்பு வராங்க. எப்பொழுதுமே கூட உங்ககிட்ட விசுவாசமா இருக்கால மறந்துடாதீங்க. பெரிய போஸ்டிங் இருக்கான், பணம் செலவு பண்ண வருவாங்க, எல்லா கட்சியில இருந்து வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. என்னோட கருத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க. ஏன்னா உங்களை வேவு பாக்கிறதுக்கே வெளியே இருந்து கட்சி விழுந்து உள்ள வரும். எப்பொழுதுமே உண்மை விசுவாசி, கேப்டன் விசுவாசி. நாங்கெல்லாம் பாருங்க பல கட்சியில இருந்து வெளியே போயிட்டோம், வெளியே வந்தோம். இன்னைக்கும் தலைவருக்காக எதுனா ஒண்ணுன்னா நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி உண்மை விசுவாசியை பாத்துங்க, நல்ல ஆளை செலக்ட் பண்ணீங்க. விஜய்க்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு மாசு இருக்கு. ஏன்னா 50 வருஷம் உழைப்பு போச்சு. எல்லாருமே அவங்க தனிப்பட்ட முறை தான், யாருன்னு சொல்றதுக்காக இல்ல, எல்லாம் அவங்க வளர்ந்துட்டாங்க. அடிப்பட்ட மக்கள்லாம் எல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கு.